அனைவருக்கும் வணக்கம் and a very happy Wednesday. இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சீப்பஸ்ட் Snapdragon 8 Gen 1 வரப்போது அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துலாம். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க Redmi Note 11 Pro இதோட லான்ச் டீசர் ரிவீலாக இருக்கு. அதோட Xiaomiயோடைய 12 Lite இதோட லான்ச் பற்றி தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 766ல இன்னைக்கும் PayTM கான்டெஸ்ட் இருக்கு. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அமேசான் மறுபடியும் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கேமிங் டே சேல் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. February 24th வரைக்கும் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை எடிட்டிங்கோ இல்லை கேம் விளையாடுறதுக்கு லேப்டாப்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஏசர் நைட்ரோ இல்லை ஆசூஸ் உடைய டஃப், ஹெச்பி விக்டர்ஸ் எல்லாமே ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். இது கூடவே நீங்கள் ஒரு வேளை மவுஸ் கீபோர்டு இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வாங்கணுன்னா அதுலேயுமே நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் இந்த சேல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மண்டே தான் முன்னாள் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் உடைய ஓன் ஆப் லான்ச் பண்ணியிருந்தாங்க, சோஷியல் ட்ரூத் ஆப். இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஆப் ஸ்டோரில் மோஸ்ட் டவுன்லோடட் ஆப் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் US மட்டும் இல்லை, குளோபலில் நிறைய பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூரம் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் கிராஷ் ஆயிருக்கு, ரெஜிஸ்டர் பண்ண முடியல, டெக்னிக்கல் கிளிச் வரைக்கும் போனதாக தெரிய வந்திருக்கு. பொதுவாக பாப்புலர் கேம்ஸ் லான்ச் பண்ணும்போது தான் இப்படி ஆகுமா? ஒரு சோஷியல் மீடியா ஆப்க்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அண்ட் டவுன்லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆப்புடைய பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஆப்புடைய கம்ப்ளீட் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் PayTM யூசர்ஸ்க்காக, ஏன்னா புதுசாக ஒரு அப்டேட் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருப்பியோட PayTM ஆப்பை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ருப்பி அப்படின்னு சொல்லும் போதே இந்தியாவில் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய ப்ரீபெய்ட் வவுச்சர்ஸ் இது. ஸோ இந்த ப்ரீபெய்ட் வவுச்சர்ஸை இனிமேல் நீங்கள் பேடிஎம்மில் போய்ட்டு நீங்கள் கேஷாக மாற்றிக்கிற மாதிரி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நம்பர் டைப் பண்ணலாம். அந்த ப்ரீபெய்ட் வவுச்சரில் என்ன நம்பர் இருக்கோ அதை டைப் பண்ணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் பேடிஎம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அப்படி இல்லைனா QR கோடு இருக்கும் இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணாலும் கிரெடிட் ஆகிற மாதிரி ருப்பி ப்ரீபெய்ட் வவுச்சரோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க பேடிஎம். குளோபலாக எந்த ப்ரௌசர் அதிகம் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ஒரு கிராஃப் வெளியிட்டிருக்காங்க. இந்த கிராஃப் படி பார்த்தா டெஸ்க்டாப் ஒரு மொபைல் வெர்ஷன் ரெண்டுத்துலையுமே குரோம் ப்ரௌசர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபாரி. பட் இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, குரோம் அண்ட் சஃபாரிக்கு ரொம்பவே அதிகமான வித்தியாசம் இருக்குது. குரோமுடைய க்ரோத் ஹுமங்கஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது, 63% வரைக்கும் இருக்குது. அதே சஃபாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. சாம்சங் உடைய S22 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இதோட ப்ரீபுக் லைவ் ஈவெண்ட் சாம்சங் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. மிட் நைட் வரைக்கும் ப்ரீபுக் பண்ணுற மாதிரி ஓப்பனாக இருந்தது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ ப்ரீபுக் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்ட்ரா வாங்குறீங்கன்னா உங்களுக்கு Galaxy Watch 4 இருக்குது, 26,999 அதோட ஒர்த். அதை நீங்கள் 3,000 பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே S22 ப்ளஸ் உங்களுக்கு பட்ஸ் ப்ரோ இருக்குது, கூடவே உங்களுக்கு அப்கிரேட் போனஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீபுக்கை கன்சிடர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் மார்ச் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். Realme GT Neo சீரீஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோனுடைய இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இது Realme GT Neo 3 இந்த பேரில் தான் ரெண்டர்ஸ் எல்லாம் வெளியாக இருக்குது. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பஞ்சுவல் நாச் தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. கேமரா மாடியூல்லையோ டிசைன்லையோ ரியல்மி இந்த வாட்டியும் அதே சேம் டிசைன் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக Snapdragon 888 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் சென்சார் ட்ரிபிள் சென்சார் 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வரலாம். 5000 mAh பேட்டரி அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்தியாவில் சீப்பஸ்ட் Snapdragon 8 Gen 1 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. February 24th அன்னைக்கு மோட்டோரோலாவுடைய H30 Pro இந்தியாவில் வரப்போது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8 Gen 1 தான். லான்ச் முன்னாடியே பாக்ஸ் இமேஜஸ், இந்தியன் வேரியண்ட்டுடைய பாக்ஸ் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இதில் 55,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பாக்ஸ் ப்ரைஸை விட இந்தியாவில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 48,999 இல்லைனா 49,999 இதை லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது கூடவே 5,000 வரைக்கும் ஆஃபர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 44,999 கிட்ட இந்தியாவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை மோட்டோரோலா இந்த ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய டிவைசஸ்க்கு இது டஃப் காம்படிஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்கன்னா இதுதான் சீப்பஸ்ட் Snapdragon 8 Gen 1 இருக்கும். Oneplus புதுசாக ஆஸ்கர் சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இந்த ஆஸ்கர் சீரீஸ் கீழே என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது கிளியராக இல்லை.
மேபி OnePlus 10 இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அப்படி இல்லைனா இது நாட் மாதிரி ஒரு புது சீரீஸாகவும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ இது ஒரு கோட் நேமாக இல்லை புது சீரீஸான்னு தெரியல. பட் OnePlus ஆஸ்கர் சீரீஸ் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Q2 2022 இது ரிலேட்டடாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். Poco X4 Pro போன வாரத்துலேருந்து இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ், பாக்ஸ் இமேஜஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். குளோபல் லான்ச் டேட்டும் ரிவீல் பண்ணிட்டாங்க Feb 28 அன்னைக்கு. இது MWC, அதாவது ஃப்ரான்ஸில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. லான்ச்க்கு முன்னாடி எங்கே ஃப்ரான்ஸுடைய அமேசான் வெப்சைட்டில் வந்து ப்ரைஸும் ரிவீலாக இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 29,000 அப்படின்னு தெரியுது. எப்போவுமே வந்து ஃப்ரான்ஸ் குளோபல் ப்ரைஸ்லேருந்து இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த டிவைஸ் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி வரலாம், இல்லை Poco X4 Pro இதே பேரில் வரலாம் அப்படின்னும் தெரியுது. அது மட்டும் இல்லை இது Snapdragon 695 அப்படிங்கிறதையும் டீசர் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட இந்தியாவில் ரெட்மி புதுசாக டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க வேர்டிங்ஸ் வந்து ஃபீல் த தண்டர் பெனித் யோர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி தான். ஜாயின் மீ த ப்ளூ சம் மைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் வந்து டேக்லைன் கொடுத்து வந்து இந்த டீசரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரீஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி ரெட்மி நோட் 11ல் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் ஆர் ப்ரோ மேக்ஸ் இதுக்கு தான் நிறைய பேர் வெயிட்டிங். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் மாதிரி தெரியுது. ஸோ ப்ராப்ளி மார்ச்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆகலாம். ஷாமியுடைய பாப்புலரான 12 சீரீஸில் லைட்டர் வெர்ஷன் ஷாமி 12 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற 12 சீரீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட கேமரா மாடியூல் வந்து ஃபஸ்ட்டு பெரிய சென்சார், அதுக்கப்புறம் சின்ன சென்சார்ஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் கேமராவோட வரப்போகுது. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 778 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆல்ரெடி வந்து Mi 11 லைட் எல்லாம் உங்களுக்கு 778 இருக்குது. ஸோ அதில் ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக இந்தியாவில் லான்ச் ஆகும். ஸோ ஷாமியுடைய 12 சீரீஸில் ஒரு அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லிஸ்டிங் ஆயிருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு PayTM கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துருவோம். குளோபலாக அதிகமாக யூஸ் பண்ண ப்ரௌசரில் செகண்ட் பிளேஸ் இருந்த ப்ரௌசர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த PayTM கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 200 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராகுல். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு PayTM கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.